கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 25 முதல் 29 வசனங்களை வாசிக்கலாம். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தினையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர்கள் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசியா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோம் போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். ரோமர் புத்தகத்திலிருந்து தொடர் போதனையை போதித்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த 9வது அதிகாரத்தில் இது இன்னொரு பகுதி. இதை இன்னொரு பகுதியாக பிரித்து பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். மனிதன் எப்படி பாவியாக இருக்கிறான், பின்பு தேவன் எப்படி மனிதனை ரட்சிக்கிறார், அந்த ரட்சிப்பின் வழி எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் விவரமாக பவுல் அப்போஸ்தலன் போதித்து கொண்டே வருகிறார். தேவன் எல்லாரையும் ரட்சிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து, எல்லார் என்று சொல்லும்போது யூதர்கள் மற்றும் புறஜாதிகள், இப்படி எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆண்டவர் எல்லாரையுமே ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சபைகள் ஆரம்பிக்கப்படும் போதே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனால் அல்லது அங்கே இருக்கிற விசுவாசிகளினால் சபைகள் ஆரம்பிக்கப்படும் போதே யூதர்களை விட புறஜாதிகள் தான் சபையிலே நிறைய இருந்தார்கள், அதிகமாக இருந்தார்கள். இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் புறஜாதிகளும் சபைக்குள்ளாக வருகிறதுனாலே இது ஒரு சரியான இரட்சிப்பின் வழியாக இருக்க முடியாது என்று யூதர்கள் நம்பினார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை தேவன் அவர்களை மட்டும்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர்களுக்கு மட்டும்தான் எல்லா நன்மையான காரியங்களும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தனித்துவமானவர்கள் என்கிற எண்ணம் எப்பொழுதுமே உண்டு. பழைய உடன்படிக்கையிலையும் தேவன் அப்படி தான் நடத்தியிருக்கிறார். ஆகையினாலே இந்த யூதர்களுக்கு மற்ற புறஜாதிகள் சபைக்குள்ளாக வருவது பிடிக்கவில்லை. இது சரியான இரட்சிப்பினுடைய வழி இல்லை என்று நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆகையினால் இந்த இரட்சிப்பின் வழியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதை முழுமையாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவருடைய எண்ணம் என்னென்னா, இது சரியான ஒரு இரட்சிப்புக்கான வழி இல்லை என்பதுதான். 24வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலுமிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்போது ஆண்டவர் யூதர்களில் இருந்து மட்டுமல்ல புறஜாதிகளிடத்தில் இருந்தும் நம்ம என்ன செய்கிறார், அவர் ரட்சிக்கிறார் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார். எல்லாருக்கும் பொதுவான சுவிசேஷம் இது, எல்லாருக்குமே பொதுவான ஒரு வழி இது. யாராக இருந்தாலும் சரி, யூதர்களோ மற்றவர்களோ புறஜாதிகளோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் அந்த ரட்சிப்பை யாருக்கு கொடுக்க அவர் தீர்மானித்திருக்கிறாரோ, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவன் எந்த இனத்தாராய் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதுதான் வேதத்தினுடைய நியதி. இதை ஓசியா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறாரே, ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறாரே என்று இவர் சில பழைய ஏற்பாட்டு காரியங்களை குறிப்பிடுகிறார். அப்போ ஒழுங்காக பைபிள் படிச்சிருந்தால் தான் இது தெரியும் அப்படின்னு இஸ்ரவேலர்களை பார்த்து பவுல் கேட்குறார். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ரட்சிப்பு எங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தனி வழியாக இருந்தால் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பு எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க நினைக்கிறாங்க இது சரியான வழி அல்லன்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாரு, ஓசியா தீர்க்கதரிசி இதை பற்றி பேசியிருக்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி இதை பற்றி என்ன செய்திருக்காரு, அதாவது ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் வரும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறாரு. ஆக பைபிளை ஒழுங்காக படிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இஸ்ரவேலர்களை பார்த்து கேட்கிறார். அப்போ சத்தியத்தை சரியாக பகுத்து போதிக்கிறவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேய்ப்பராக சபை பாஸ்டராக இருக்கும்போது, ஒரு மனிதன் சபையினுடைய பாஸ்டராக இருக்கிறாருன்னா அவர் சரியாக போதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். போதிப்பதிலே
தேவனுடைய கிருபையை பெற்று அவர்கள் போதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதற்கான எல்லா விதமான வல்லமைகளையும் கிருபையும் ஆண்டவரிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தம் இனத்தாருக்கு, அதாவது யூதர்களுக்கு புரியும்படி புறஜாதிகள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வர முடியும் என்பதை முதலில் போதிக்கிறார். யூதர்களுக்கு இதெல்லாம் புரியணும், அப்போ தான் அவங்க ஏற்றுக்குருவாங்க. அப்படின்றதுனால யூதர்களுக்கு புரியும்படியாக தேவன் இதை என்ன செய்கிறார், இங்கே பரிசுத்த பவுல் அவர்கள் மூலமாக போதிக்கிறார். பின்புதான் முதல்ல இதை சொல்லிட்டு பின்புதான் யூதர்கள் எப்படி இந்த ரட்சிப்பை இழந்து போகிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ரெண்டு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது முதலாவது நற்செய்தியை சொல்கிறார், இரண்டாவது எச்சரிப்பை சொல்கிறார். அதாவது யூதர் வாசிக்கலாம் ரோமர் 9வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்றாரு? எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவன் என்றும் சொல்லி அழைப்பேன். என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போ ஓசியா இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறார். அதை தான் இங்கே கோட் பண்ணி என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்கள்லாம் யாரெல்லாம் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அவர்களை நான் என்னுடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார். இதை ஏதோ புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்லலை, பழைய ஏற்பாட்டிலே ஓசியா அந்த தீர்க்கதரிசியின் மூலியமாக என்ன செய்கிறார், அதை பேசுகிறார். வாசிக்கலாம். ஓசியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். ஓசியாவில் சொல்லப்பட்ட இந்த பகுதியை தான் பரிசுத்த பவுல் அவர்கள் எடுத்து இங்கே அதை புதிய உடன்படிக்கையின் சத்தியமாக அதை போதிக்கிறார். இது ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம். ஏன்னா ஓசியாவில் இஸ்ரவேல் கோத்திரங்கள் 10 பிரிஞ்சு போயிடுறாங்க. அவர்களை பற்றி இங்கே பேசுகிறார். ரோமரில் புறஜாதிகளை பற்றி பேசுகிறார். ஓசியாவில் இஸ்ரவேல் கோத்திரங்கள் பிரிந்து போகுது, அதை குறித்து பேசுகிறாரு. அதை அப்படியே எடுத்து இங்கே என்ன சொல்கிறாரு, ரோமரில் புறஜாதிகளை குறித்து பேசுகிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அதாவது பேதுரு அவர் எழுதும் போது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபை, இந்த கிருபையை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். இப்போ அவர் கிருபைன்னு சொல்கிறது என்னது, ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது தான் அவர் கிருபைன்னு சொல்கிறார். இதை குறித்து தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்னவங்க இந்த ரட்சிப்பை குறித்து என்ன செஞ்சாங்களாம், கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தாங்க. தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, சொன்னவங்களுக்கே அது புரியலை. ஆனால் நம்ம என்ன சொன்னோன்றதை திரும்ப என்ன செய்கிறாங்க, அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். மட்டுமல்ல, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகக்கூடிய பாடுகள் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகள் இவற்றை முன்னறிவித்த போது. அப்போ எதை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க தீர்க்கதரிசனம்? கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்தும் அதன் பின்பு அவர் எப்படி மகிமைப்பட போகிறார் என்பதை குறித்தும் இந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போது தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவர்களுக்கு அந்த காரியம் புரியவே இல்லை, தெரியவே இல்லை. தெரியாமலே தான் என்ன செஞ்சாங்க, அவர்கள் தீர்க்கதரிசனத்தை ஆவியானுடைய உதவியோடு அவங்க பேசுகிறாங்க.
அப்போ சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறவருக்கே தெரியாமல் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நடந்த, ஏன்னா எதிர்காலத்தை குறித்தான தீர்க்க தரிசனங்களை சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசி அவருக்கே அதை பற்றி பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்காது. அவர் பாட்டு பேசிகிட்டே இருப்பார் அதை. ஆனால் தான் சொன்னது என்ன என்பதை அவர்கள் என்ன செய்தார்களாம், கருத்தாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால் ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்? அவங்களுக்கே அவங்க சொன்னது புரியலை. ஏன்னா பொதுவாகவே தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, எதிர்காலத்தின் சம்பவங்களை முன்பே அறிவிப்பது, அதுதான் தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்பாடை கொடுக்குறாரு? இது உங்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல, உங்கள் காலகட்டத்தில் நிறைவேற போகிறது அல்ல. இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது? நமது நிமித்தமே, அதாவது புதிய உடன்படிக்கை விசுவாசிகளுக்காக இதை என்ன செய்திருக்காராம்? நமது நிமித்தமே இதை நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? வெளியாக்கப்பட்டது. அப்போ வந்து வெளிப்பாடு எப்போ வரும்? வெளிப்பாட்டின் அறிவு எப்போ வரும்? ஆவியானவர் எப்போ பேசுவார்னா, அவர்கள் வேத பகுதியை அல்லது தாங்கள் சொன்ன தீர்க்கதரிசனத்தை கருத்தாய் ஆராய்ச்சி செய்யும்போது தான் என்ன வரும்? வெளிப்பாட்டின் அந்த அறிவு, அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ளே வரும். அப்போ ஆவியானவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது உங்கள் காலத்தில் நடக்க போகிறது இல்லை. எது? கிறிஸ்துவின் பாடுகள், அதன் பின்பாக அவர் மகிமைப்பட போகிறது, அதன் மூலிமா வரக்கூடிய ரட்சிப்பு, இதெல்லாம் தீர்க்கதரிசிகளே உங்கள் காலத்தில் நடக்க போகிறது இல்லை, இது பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்காக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சில தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்காக சொல்லப்படவில்லை, அவர்கள்தான் சொன்னார்கள், ஆனால் அவர்களுக்காக சொல்லப்படவில்லை, அது நமக்காக சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் கடந்து போகிறாங்க. அப்போது செங்கடல் வந்து எப்படி நிற்கிது? 2 சைடும் பிரிஞ்சு நடுவில் வழி விட்டு ஒரு மதில் சுவர் மாதிரி நிற்கிது. ஒரு தண்ணி வந்து மதில் சுவர் மாதிரி நிற்கணும்னா அது தண்ணியாக இருந்தால் நிற்க முடியுமா? ஒரு தண்ணியாக இருக்கும்போது, ஒரு நீர் வடிவத்தில் இருக்கும்போது அது நிற்க முடியுமா? கண்டிப்பாக நிற்க முடியாது. அப்போது அது என்ன நிலைமைக்கு அது மாறணும்? அது உறைகிற நிலைமைக்கு மாறணும், ஐஸ் கட்டியாக மாறணும். ஐஸ் கட்டியாக மாறினா மட்டும்தான் அது எப்படி நிற்கும்? அது நிற்கும். அப்போது வலது பக்கமோ இடது பக்கமோ ஐஸ் கட்டினுடைய டெம்பரேச்சர் அங்கே இருக்குது. இப்போ நடுவில் வெட்டாந்தரை இருக்குது. இந்த வெட்டாந்தரைக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? நடந்து போகணும். ஆனால் 2 சைடு ஐஸ் கட்டியாக இருக்கும்போது அங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? மைனஸில் இருக்கும். இந்த மைனஸ் டெம்பரேச்சரில் ஜனங்கள் நடந்து போக முடியுமா? முடியாது. அப்போது தேவன் இவங்க நடந்து போகிறதுக்கு என்ன டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சரை நடுவில் வச்சுருந்தார். அதில் நிறைய அற்புதங்கள் அதில் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்கும்போது அதில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். அவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்கார். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணும்போது அதெல்லாம் தெரியும். அப்போ இந்த செங்கடலின் நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள் பயணப்பட்டது அவர்களுடைய ஞான ஸ்நானம். எப்படின்னா, இந்த தண்ணி வந்து அவங்கள என்ன செய்யுது? அவங்கள மூடுது. அதுதான் ஞான ஸ்நானம். நமக்கு வந்து நாம் மூழ்கி அந்த ஞான ஸ்நானத்தை எடுக்கிறோம். அப்போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பு தேவனுடைய ஜனங்கள் அல்ல என்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தோம், நிலைமையில் இருந்தோம். இன்றைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எதை பேசுகிறது என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எந்த நிலைமையிலே இருந்தோம் அப்படிங்கிறத குறித்து பேசுது. அக்காலத்திலே, எக்காலம்?
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலருடைய தேவனை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தோம், வாக்குத்தத்தம் அந்த உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்பட்டவர்களாக இல்லை, நாம் அந்நியர்களாக இருந்தோம், எந்த விதமான நம்பிக்கையும் தேவன் மீது இல்லாதவர்களாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம். அப்போ 5 விதமாக சொல்கிறார். இது இப்படி தான் நம்ம இருந்தோம், இதுதான் நம்முடைய பழைய நிலைமை அப்படிங்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 25வது வசனம். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஓசியா தீர்க்கதரிசியை தேவன் என்ன சொன்னார்னா, ஒரு வேசி பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது சிநேகிக்கப்படாத ஒரு நிலைமையில் இருந்த ஒரு பெண்ணை தீர்க்கதரிசிக்கு மனைவியாக தேவன் உடன்படிக்கை செய்ய சொன்னார். அப்போது ஆகையினால தான் அதை வைத்து சொல்கிறார், அவள் சிநேகிக்கப்படாதவளாக இருந்தால் எப்பொழுது தீர்க்கதரிசி அவளை திருமணம் பண்ணாரோ அன்றிலிருந்து அவள் யார்? சிநேகிக்கப்பட்டவளாக இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது என்ன நிலைமை அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சிநேகிக்கப்படாதவர்களாக இருந்தோம். தேவனால் நாம் சிநேகிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் நிராகரித்து கொண்டிருந்தோம். அப்போ நமக்கு தேவன் அற்றவர்களாக இருந்தோம். ஆனால் எப்பொழுது தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்த்தோமோ அப்பொழுது நாம் என்னவா மாறுறோம்? சிநேகிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். இது அவருடைய அந்த வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா அதுதான். ஓசியா தீர்க்கதரிசி ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு பரிசுத்தமான அல்லது ஒரு ஆசாரிய குடும்பத்தில் இருந்து தான் மனைவி வரணும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? ஓசியாவை நீ போய் ஒரு வேசி பெண்ணை திருமணம் செய்யினே ஆண்டவர் தான் சொல்வார். இவர் பேசாமல் தீர்க்கதரிசன வேலையை தான் பார்த்துட்டு இருப்பார், ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் ஆண்டவர் தான் சொல்வார், நீ அதை திருமணம் பண்ணு. ஏன் தெரியுங்களா? நான் இப்படித்தான் புறஜாதிகளை மீட்டுக்கொள்ளப் போகிறேன் என்பதை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் காண்பித்தார். அவர் அதே போல் போய் ஒரு வேசி பெண்ணை தான் திருமணம் செய்தார். திருமணத்துக்கு முன்பு அந்த அம்மா சிநேகிக்கப்படாதவள், திருமணத்திற்கு பின்பு அவங்க சிநேகிக்கப்படுகிறவள். அல்லேலூயா. இதை எதுவுமே மாற்ற முடியாது. ஒன்ஸு திருமணம்னு ஆயிடுச்சுன்னா இதை என்ன செய்ய முடியாது? இதை யாருமே மாற்ற, ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை செஞ்சாச்சுன்னா இதை யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா அப்பப்போ சண்டைகள் வரலாம், கோபம் வரலாம், எல்லாம் பேசலாம், அது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் அதற்காக எல்லாம் முறிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை செஞ்சுட்டோம் கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னா அதுதான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அது என்னைக்கு மாறாது. வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கம் சமுத்திரத்தின் மணல் அத்தனையாய் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள். ஏசாயா 10வது அதிகாரம் 21, 22. மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலை உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்கள் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். ஏன்னா இப்போ ரோமர் 9:27 பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கம் எண்ணிக்கை சமுத்திரத்தின் மணல் அளவுக்கு இருக்குதான். அப்படி இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்யப்படுறாங்க? ரட்சிக்கப்படுறாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். சொல்லிட்டு இதை ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்ன்றதை பார்த்தாச்சு. இப்போ ஏசாயாவில் அவர் எங்கே சொல்கிறாரு? 10வது அதிகாரம் 21, 22 சொல்கிறார். குறிப்பாக 22வது வசனத்தில், இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவள் மாத்திரம்தான் திரும்புவார்கள். இந்த வசனத்தை தான் அங்கே கோட் பண்ணி பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்ல, எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர்கள் அல்ல. அதை இப்படின்னு சொல்லலாம், எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வழியில் நடக்கணும்னு பிரயாசப்படுகிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் யார்?
உண்மையான கிறிஸ்தவர்கள். எல்லாரும் 100% நடந்துருவாங்களான்னா இல்லை. 100% நோக்கி போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் 100க்கு 100% பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு 50% தான் பரிசுத்தத்தில் இருக்கிறான், விசுவாசத்தில் நடக்கிறான் அப்படின்னா அதற்காக தேவன் அந்த மனிதனை என்ன செய்கிறதில்லை, பூமியில் இருக்கிற வரைக்கும் கைவிடுவதே இல்லை. ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். அவனை அடுத்து 60%க்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதற்கான வெளிப்பாடுகளை கொடுப்பார் தேவன். மீண்டும் அந்த விசுவாச பயணத்தில் அந்த மனிதன் என்ன செய்வான், அப்படி தான் கடந்து போவான். அப்போது எல்லா யூதர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, யூத குலத்தில் பிறந்ததுனாலேயே நீ பரலோகம் போயிடலாம் நினைக்காத. கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்ததுனாலேயே நம்ம பரலோகம் போயிடலாம் நினைக்கக்கூடாது, தப்புங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, யார் ஏற்றுக்கொண்டவர்கள், யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் யூதர்கள். அவங்க தான் எங்கே போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. அப்போ மோசேயுடைய முறைமைகள் எல்லாமே கிறிஸ்துவனுடைய காரியங்களுக்கு முன்னோடியாகத்தான் இருக்கிறது. மோசே கொண்டு வந்த பிரமாணமாக இருக்கட்டும், அவர் கொண்டு வந்த பலிகளாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களுக்கு, கிறிஸ்துவுக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் அது இருக்கிறது. இந்த ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி அதில் பேசியிருப்பார். இதை ரட்சிக்கப்பட்ட யூத ரபிக்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனை நிராகரிப்பாங்க பாருங்க. ஏன்னா அவங்க பைபிள் பழைய ஏற்பாடு மட்டும்தான், தோஹா என்கிற பைபிள். அந்த பைபிளில் ஏசாயா இருக்குது. ஏசாயா 53 சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகளை குறித்து தான் அங்கே பேசுது. அப்போ அந்த கல்வாரி பாடுகளை யூத ரபிகளே பிரசங்கம்லாம் பண்ணுவாங்க. ரட்சிக்கப்பட்ட யூத ரபிகள் தான் அந்த பகுதியை எடுப்பாங்க, மற்றவர்கள் அதை எடுக்க மாட்டாங்க போதனை செய்வதற்கு. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு யூத ரபிகள் அதை எடுத்து பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு எவ்வளவு விளக்கமாக போதித்தாலும் அநேக யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொள்வதே கிடையாது, தேவனை நிராகரிக்கிறார்கள். ஆகையினால தான் இவர்கள் ரட்சிப்பின் வழியை சுதந்திரிக்கவில்லை. அப்போ எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அறிவே இல்லாத பக்தி வைராக்கியம் ஒன்றுக்கும் உதவாது. அது யாரையுமே ரட்சிக்காது. போலியான பயபக்தி ஒன்றுக்கும் உதவாது. ஏன்னா இன்றைக்கு நம்ம அப்படியே வாழ்க்கையில் நம்ம நிறைய மனிதர்களை பார்ப்போம், கிறிஸ்தவர்கள் என்று பேர் இருக்கும், ஆனால் போலியான ஒரு பயபக்தி தான் இருக்கும். அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ஃபோட்டோலையோ அல்லது ஒரு விக்கிரகத்திலையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேர் வரும்போதோ அப்படி தான் நினைக்கிறாங்க, அல்லது ஒரு சிலுவையிலையோ இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கும்போது தான் அந்த ஒரு பயபக்தி வருது, கன்னத்தில் போட்டுக்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அது உண்மையான பக்தி அல்ல. ஆண்டவர் சொன்ன வழிகளின்படி நடப்பது தான் என்னது, தேவனுக்கு ஏற்ற பக்தி. அப்போ யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை நிராகரிக்கிற காரணத்தினாலே அவர்களால் அவருடைய பயபக்தி ஒன்றுக்கும் உதவாமல் போகிறது. ஆகையினால தான் அவங்க ரட்சிக்கப்படாமல் இன்றைக்கும் அநேகர் பிதாவாகிய தேவனை ஒத்துக்குருவாங்க, யாவே தேவன் யெகோவா தேவனை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இயேசுவை ஆண்டவராக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவை வெறும் ஒரு ரபியாக, ஒரு போதகராக, ஒரு மனிதனாக மட்டும்தான் அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, திருத்துவ தேவனுடைய அந்த ஒரு வெளிப்பாடு இல்லாதது தான். ரோமர் 9:29 அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதம் போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். ஏசாயா சொல்கிறாரு, முன்னே நான் சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தார் என்றால், ஒரு சந்ததியை மீதி அவர் வைக்கலைன்னா நாமும் சோதோம் குமாரா போல என்ன செஞ்சுருப்போம், ஆயிருப்போங்கிறார். ஆண்டவர் இரக்கத்தின் விளைவுதான் ஒரு சந்ததியை அவர் மீதியாக வைக்கிறார்.
எல்லாரையும் அழிக்கலைன்னு சொல்கிறார். சோதோம் குமாரால எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. இந்த பட்டணமே நாசக்கேடாச்சு. அதனால் ஆண்டவர் ஊழியம் செய்கிற அந்த நாட்களில் கூட அந்த பட்டணம் திரும்ப கட்டப்படவே இல்லை. அது அப்படியே தான் இருந்துச்சு. அதான் சொல்லுவார், சோதோம் குமாராவுக்கு நேர்றது பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சில இடங்களில் கோட் பண்ணி பேசுவார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருக்கிறார். யூதர்களுக்குள்ள ஒரு சந்ததியை, ஒரு ரட்சிக்கப்பட்ட சந்ததியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் யூதர்களால் வெற்றிகளை பெற முடிகிறது. அப்போ கர்த்தர் எப்பொழுதுமே தமக்காக ஒரு சந்ததியை ஏற்படுத்தி வைக்கிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, கிருபை. அப்போ கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை ரபியாக ஏற்றுக்கொள்வதல்ல, போதகராக ஏற்றுக்கொள்வதை சொல்லலை, அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் ரட்சிப்பு. இன்னொன்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்ட்டார். அப்போது யெகோவா தேவன், பிதாவாகிய தேவனை நாம் அடையணும், அவர்கிட்ட போகணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. இது ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு வரவில்லை, அது வரணும். அப்போ யூதர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் எப்படி நம்முடைய சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ, நம்முடைய நாட்டிற்காக ஜெபிக்கிறோமோ, அதே போல் யூதர்களுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருக்கிறார். அது இஸ்ரவேலிலையும் சரி, புறஜாதிகள்லையும் சரி. நாம் புறஜாதிகள் கூட்டத்தில் நாம் அவர் மீதம் வைத்திருக்கிற சந்ததியாக நாம் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, எல்லாரும் ஏன் ரட்சிக்கப்படலை? வேறு வழிபாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் நாம் எல்லாம் என்னவாக இருக்கோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மீதியான சந்ததியாக இருக்கிறோம். அப்போ அது ரொம்ப முக்கியம். அதனால தான் தேவன் எப்பொழுதுமே புறஜாதிகள்கிட்ட மட்டும் அல்ல, யூதர்களிடத்திலும் இப்படி ஒரு சந்ததியை தேவன் வைக்கிறார். எலியா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் அந்த மாதிரி நடந்துச்சு. தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கொல்லும்போது எலியா தப்பிச்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். இப்போ ஆண்டவர் பேசுவார், இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை நான் ஒருத்தன் தானே மீதியாக இருக்கேன் அப்படின்னாரு. யார் சொன்னதுன்னு கேட்பார் ஆண்டவர். நான் மீதியாக ஏறக்குறைய 5000 தீர்க்கதரிசிகளை நான் வச்சுருக்கேங்கிறார். அப்போது நாம் ஆண்டவரை காப்பாற்ற வேண்டியதில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நாம் கிறிஸ்தவ மதத்தை காப்பாற்ற வரலை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, நம்ம போது தான் போய் காப்பாற்ற போகிறோம். கிடையாது, நம்ம எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது ஆண்டவர் தான். அவர் நினைச்சாருன்னா எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. நீர் மட்டுமாய் பாராட்டின கிருபைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வசனத்தின்படி புறஜாதிகளுக்கு மட்டுமில்லை, யூதர்களுக்கு அந்த பரிதான ரட்சிப்பை நீ காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பை உறுதிப்படுத்த விடுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தாவே நேரே கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், வெளிப்பாட்டின் அறிவினால் அவர்களை நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களை உம்மை நோக்கி வரும்படி கர்த்தாவே பெரிதான ரட்சிப்பை நீ காண்பிப்பீராக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.